ஹாப்பி சபத். இன்றைக்கி சபைகள் ஆலோசனையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவிடம் செல்லும் வழி, அதில் வந்து தற்பிரதிஷ்டை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் பார்ப்போம். தற்பிரதிஷ்டை கான்சிக்ரேஷனா, செல்ஃப் டெடிகேஷன். சரி, ஓகே. இதில் வசனம் எரேமியா செல்ஃப் டெடிகேஷன், எரேமியா 29 வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். ஸோ வசனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கடவுளை எப்படி தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளை அதை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், இதயத்தை முற்றிலுமாக தேவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன, அப்படி இல்லைன்னா அவருடைய சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதை படிக்கும் போது இப்போ நம்ம என்ன சூழலில் இருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். இப்படி நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்காத சூழலை தான் இப்போவும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சாயலை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியல, அவரை விட்டு நம்ம பிரிந்து தான் இருக்கிறோம். நம்ம வேணால் நினச்சிக்கலாம் கடவுளோடு சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு, ஆனால் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, கரெக்ட் தானே? நம்ம அப்படி தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து நம்ம ஓட்டுறோம். எல்லாம் என்ன எவ்வளோ ரெகுலராக எல்லா விஷயங்கள் செஞ்சாலும் வந்து அந்த முழுமையாக நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளை வந்து இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய எந்த ஒரு காரியங்களும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்மளுடைய நிலைமை அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எபேசியர் 2:1 வந்து சொல்லப்படுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போதைக்கு அந்த சூழலை தான், பாவத்தினால தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம மரித்தவர்களாக தான் நம்ம காணப்படுறோம். இன்னொரு வசனம் வந்து ஏசாயா 1:5-6, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது, அதிலே சுகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ கடவுள் வந்து நம்மளை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்ருக்கார். ஸோ நம்மகிட்ட அந்த முழு அர்ப்பணிப்பு இன்னும் இல்லாதால நம்ம என்ன யாரோட பிடியில் இருக்கிறோன்னா, சாத்தானோட பிடியில் தான் இருக்கிறோம். எப்படின்னா 2 தீமோத்தேயு 2:26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டு அவனுடைய கண்ணியில் இறுக கட்டப்பட்டுள்ளோம். அப்போ நம்ம சூழல் நமக்கு நல்லா புரியுது இல்லையா? நான் என்ன எடுக்கிறதுன்னு நான் யோசித்தப்போ, ப்ரேயர் பண்ணப்போ ஏதேதோ எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். அதுவும் இல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள். ஸோ வந்து நம்ம வந்து இந்த முடிவுக்கு ஒரு நல்ல ஒரு முழு அர்ப்பணிப்புக்கு வந்து நம்ம வர்றதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ அப்போ நம்மகிட்ட எப்படி ஒரு முழு மாற்றம் அவசியம். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், முழுவதுமாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா தான் அவர் என்ன செய்வார், நம்மளை மாற்றுவார், அவருடைய சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள உதவார், நம்மளை வந்து புதுப்பிப்பார் இல்லையா? அப்போ மெயினான போராட்டம் இதில் என்ன, சுயத்துக்கான எதிரான போராட்டம் தான் நமக்கு எல்லாம். எப்படியோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த சுயம்தான் வந்து நம்மளை எட்டி பார்க்குது. அதுதான் வந்து யுத்தங்களிலே பெரிய யுத்தம் அப்படின்னு அம்மையார் இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம வந்து தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்படைக்கிறதுக்கு நம்ம போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஃபுல்லாகவே நம்ம தேவன்கிட்ட சரண்டர் பண்ணணும். சரிங்களா? அதை பார்ப்போம் எப்படி பண்ணுறது. ப்ரேயர் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர்கிட்ட வந்து மெயினாக ப்ரேயர் தாங்க. எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குமோ கண்டிப்பாக நம்ம அப்படி தான் இருப்போம். எந்த சூழல்லையும் அந்த ஜபத்தோடு அவரோடு இணைந்திருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது கண்டிப்பாக வழி நடத்துவார். நம்ம அந்த விஷயத்தில் அப்போ தான் வந்து ப்ரேயர் மூலமா தானே அவரோட பேசுகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அவர்கிட்டேருந்து பிரிக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுறணுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு உலக பிரகாரமான விஷயமா இருந்தாலும் அவருக்கு தெரியும்ல நம்ம எந்த வழியில் நடக்கணும் போகணுன்றது. ஸோ அவரை விட்டு பிரிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம விட்டுறணும்.
நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம அவர் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லூக்கா 14:33 சொல்கிறாங்க, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களெல்லாம் வெறுத்திடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஸோ கடவுளை விட்டு பிரிக்கிற விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஸோ அதில் நம்ம ப்ராப்பராக கவனமாக இருந்து பார்த்து நம்ம செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ரெகுலராக வாழ்கிற லைஃப் தான் இல்லையா? நம்ம எதுக்காக வந்து லைஃப்பில் வந்து மெயினாக எதுக்கு நம்ம வந்து நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து பார்க்கணுன்னா, பண ஆசை, பொருள் ஆசை, புகழ், மதிப்பு, பொறுப்பு, தொல்லை இல்லாத சுயநலமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த தொல்லை இல்லாமல் சுயநலமில்லாத வாழ்க்கை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம விடணும். நம்மளை வந்து அப்போ பாதி கடவுளுக்கும் பாதி உலகத்துக்கும் நம்ம இருக்கிறோம். இப்போ சூழலை நம்ம அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவ பிள்ளைகளாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், பாதி உலகம் பாதி கடவுள்னு இருக்கிறது வந்து நமக்கு அப்போ பார்த்தா நம்ம அப்போ கடவுள் பிள்ளையாகவே இல்லை இது வரைக்கும். அப்படி தானுங்களா அர்த்தம்? படிக்கும் போது அப்படி தான் மனசில் தோணுச்சு. நான் உண்மையிலே நேற்று தான் இது உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கேட்கும் போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா? அப்போ பாதி உலகம் பாதி தேவன் அப்படி நம்ம இருந்தோன்னா அப்போ கடவுள் வந்து நம்மளை பிள்ளைகள்னே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் நம்ம அப்போ யார் பிடியில் இருக்கிறோம்? சாத்தானோட பிடியில் தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பிடியிலிருந்து நம்ம வரணும்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுளுடைய விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். நம்மளை ஃபுல் சரண்டர், அதான் தற்பிரதிஷ்டை. ஸோ இந்த நியூ இயரில் வந்து கடவுள் நம்மளை அதை பண்ண சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம ஊழியம் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியல. நானாக எனக்கு வந்து எதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரியே தெரியல. பட் நம்ம வந்து அப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி கேட்போம், நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம். கடவுளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்படி நிறைய விஷயங்களை நம்ம விடணுன்றது கடவுள் சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்தோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ நம்மளை வந்து ஃபுல்லாக மெயினாக அதை நம்ம இனிமேல் யோசிப்போம், ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு. நம்ம லேடிஸ்லாம் இருக்கிறோம், ஏதோ ஒரு சண்டே கூட ஃப்ரீயாக இருந்தோன்னா நம்ம சர்ச்லேயோ இல்லை அப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லி டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபுல் டெடிக்கேஷன் வந்து கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இத்தனை வருஷம் ஆயும் நம்மளால் பார்த்திங்கன்னா எந்த அளவில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, நம்ம கடவுளோட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்படி பார்த்தா இல்லைன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத லைஃபாக தான் போயிட்டுருக்கு இல்லையா? அந்த ரெகுலர் கரெக்டான இதில் இல்லை நம்ம யாருமே. கரெக்டு தானுங்களே நான் சொல்கிறது? கொஞ்சம் எல்லாமே பின்தங்கி தான் இருக்கிறோம். அப்போ இதை படிக்கும் போது நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்போ சாத்தானோட பிடியில் இருக்கோம் அப்படின்றது தெரியுது. அப்போ நம்ம கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதும் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உண்மையிலே நம்ம எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், நம்மளை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுவோம். அதாவது இதில் இன்னொரு இது கொடுத்துருந்தாங்க, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு விட்டு கொடுப்பது மிக பெரும் தியாகம் என்று எண்ணுகிறீர்களா? கிறிஸ்து எனக்காக எதை கொடுத்தார் அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்முடைய அவர் வந்து நமக்கு எல்லாமே தந்திருக்கிறாரு, நம்ம அவருக்காக வந்து என்ன தந்திருக்கிறோம் அப்படின்னு. நம்மளுடைய பாவப்பட்ட இதயத்தை தான் அவர் கேட்குறாரு இல்லையா? அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாடுகளால் அவர் வந்து ரத்தத்தால் நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளை ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது கடைசியாக ஒரு பேரா மட்டும் படிச்சிடுறேன். சித்தத்தை சரியாக செயல்படுத்தினால் முழுமையான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தலாம். கிறிஸ்துவிடம் உங்கள் சித்தத்தை ஒப்பு கொடுப்பதன் மூலம் எல்லா துறைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமையோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்கிறீர்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பலனை பெறுவீர்கள். தேவனிடம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதன் மூலம் புது விசுவாச வாழ்க்கை வாழ திறன் பெறுவீர்கள். ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிஞ்சு அதுக்கு நம்ம சரியாக செயல்படுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம்.
எந்த ஒரு கடவுளுடைய விஷயத்த நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம அந்த கம்பல்ஷனில் வச்சு செய்ய பார்ப்போம். ஸோ தேவனோட நெருங்கி வாழ்வோம், நம்மளை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.